ஹாய் வணக்கம் மக்களே, கேதிஷ் டு கோ. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஜப்பானில் டோக்கியோ உஎன்ஓ அந்த இடத்த நிற்கிறோம். நேற்று நைட் தான் வந்து நாங்கள் இப்படியே விளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே எல்லாமே வித்தியாசமான சாப்பாடாக தான் இருக்க போதும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சலாட் சிக்கன் வந்துருக்கணும். ஸோ பான் வரும் டோஸ்ட். இது வந்து ஸ்டார்டர் சலாட் அண்ட் போக் வந்திருக்கேன். இது காஃபி. அடுத்து வந்து டோஸ்ட் ஆம்லெட் வச்சு அதை எடுத்தேன். ஸோ அது வரும் சாப்பிட போகிறேன். புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு என்னோடய வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இப்போ வந்து வெளியில் போக போகிறேன். இன்றைக்கு தான் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. டைம் எல்லாம் வித்தியாசம் தானே, கிட்டத்தட்ட 7 hours டிஃப்ரெண்ட். ஸோ யூரோப்பாவுக்கும் இங்கே ஜப்பானில் பார்க்குறது நிறைய இடம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மக்கள் வந்து ஜப்பானுக்கு வரையணும். முந்தைய ஒரு காலத்தில் ஜப்பான்னு சொன்னால் சின்னல நாங்கள் தெரிஞ்சு கொண்டதெல்லாம் வந்து ஜப்பான்னு சொன்னால் எல்லாமே மேட் இன் ஜப்பான். ஓகே, மேட் இன் ஜப்பான்னு சொன்னால் எல்லாமே ஜப்பான் தான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் அப்படி முந்தைய ஒரு மைண்ட் செட். ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு ஜப்பான் தாக்கம் வந்து ஏசியாவில் வந்து கூடவே இருந்தது. அதாவது இந்தியா, ஸ்ரீலங்காவில் வந்து ஜப்பான் பொருட்களுக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்கிறது. சின்ன வேலை ஜப்பான்னு சொன்னால் ஒரு மேட் இன் ஜப்பான் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, என்ன பொருள் இருந்தாலும் சரி, ஒரு சைக்கிள் இருந்தாலும் சரி, மேட் இன் ஜப்பான்னு சொன்னால் ஜப்பான் பொருட்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இப்போ ஜப்பான் வந்து ஓகே டெக்னாலஜிலேயோ சரி அல்லது அவன் நாட்டின் டெவலப் எல்லாம் வந்து வேறு மாதிரி ஆகிட்டுது. ஜப்பான் சொன்னால் நீட் அண்ட் க்ளீன், மக்கள் அவன் கல்ச்சர் நிறைய இருக்குது, பார்க்குறது நிறைய இருக்குது. வாங்க, உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு 15 நாள் வந்து ஜப்பான் என்னுடைய எபிசோட் எல்லாம் இருக்கும். என்னுடைய எபிசோட் எல்லாம் இங்கே ஒரு 15 நாள் வந்து இங்கே நிற்காம போகும். ஸோ என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் தர்ற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். எங்கெங்கே போகலாம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஹோட்டல்லாம் வந்து ஒரு சின்ன குட்டி ரூம் தான் இருக்கும். ஸோ டபுள் பெட். ஆனால் ஒரு சின்ன ஒரு ரூம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு நீங்கள் ஒரு லக்கேஜ் ஒன்று நீங்கள் கூட உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இங்கത്തെ சிஸ்டமோ இல்லை இங்கത്തെ மக்கள் அப்படி தான் இருக்கணும். சின்ன இடத்துக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் சின்ன ரூம் தான் எல்லாம். இங்கே பாருங்கள், இது வந்து நைட்டில் வந்து நல்ல இதாக இருக்கும். இன்னும் கூட வந்து என்னென்னு சொல்கிறது, கூட வந்து பிஸியாக இருக்கும். இப்போ வெயில் டைம் தானே, ஸோ அவ்வளோக்கு மக்கள் இல்லை. நைட் டைமில் கூட வந்து இன்னும் பண்ண இந்த ஏரியா வந்து பிஸியாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து நான் எங்கெங்கே போகிறேன். ஸோ இங்கே வந்து 4 நாள் நிற்கிறேன் டோக்கியோவில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் கார் ரெண்டல் கார் புக் பண்ணேன். வெளியில் ஹோலிடேக்கு வந்து கார் ரெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த காரை எடுத்துகிட்டு 10 நாள் வந்து இடத்துக்கு பிளான் பண்ணி வச்சுக்கேன். என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எபிசோட் வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய பார்க்குறதுக்கு இருக்கிறபடியாக, புதுசாக ஃபஸ்ட் டைம் பெறபடியாக நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய இந்த நாடு வந்து நிறைய டெக்னாலஜிலையும் சரி அவன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு நாடு. மக்கள் வந்து அவ்வளோத்துக்கு அந்த என்ன சொல்கிறது, ஜப்பான் மக்கள் வந்து சரியான ஆக்டிவான மக்கள். என்னென்ன எல்லாத்தையும் குயிக்காக செய்யக்கூடிய ஆக்கள். அந்த இதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குயிக்காக ரியாக்ட் பண்ண வேணும். வேலைக்கு வந்து பேர் போன மக்கள். ஜப்பான் மக்கள் வந்து அந்த கள்ளப்பட மாட்டோம். எவ்வளோ வேலைன்னா செய்வேன். ஜப்பான் மக்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து அவை வந்து எப்போவுமே பின்வாங்கினது இல்லை. ஓகே, வேலை அவ்வளோ அதுக்கு சுறுசுறுப்பான மக்கள். வாங்க பார்ப்போம். ஜப்பான் மக்கள் எங்கே நாங்கள் கொஞ்சம் இப்போ டோக்கியோ சிட்டிக்கு நிற்கிறபடியாக கொஞ்சம் என்னமான்னு தெரியல, கொஞ்சம் அவுட் ஆஃப் டோக்கியோ போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி மக்கள் எப்படி கிராமத்து மக்கள் எப்படி இருக்கணுன்றதையும் பார்ப்போம். ஜப்பான் வந்து மக்களே பழமையான கலாச்சாரத்தையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கிய ஒரு நகரம். ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும் இந்த நாட்டை. இந்த டோக்கியோவில் நீங்கள் வந்து இறங்கினோடனே உங்களுக்கு வந்து அதிசயங்களும் நிறைய உங்களுக்கு வந்து பரபரப்பை ஏற்படுத்தும். அவ்வளோத்துக்கு வந்து இந்த நாட்டில் உள்ள கட்டமைப்பு வந்து அவ்வளோத்துக்கு இருக்குது.
முதலாவது நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி என்னுடைய லக்கேஜ் எடுக்க வந்தேன். அதாவது வந்து என்னுடைய லக்கேஜை வந்து பெல்ட்டில் வந்தது. ஸோ அந்த லக்கேஜ் எடுக்க போய்க்க வந்து லக்கேஜ் ஒரு கொஞ்சம் குறுகிய நேரத்துக்கு அந்த லக்கேஜ் வந்துட்டுது. ஆனால் அவ்வளோ ஒரு 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 பெரிய ஒரு ஃப்ளைட்டின் லக்கேஜ் வந்து ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்கு அவ்வளோ லக்கேஜும் வந்துட்டுது. நீட்டாக ஒவ்வொரு லக்கேஜ் வந்து அப்படி அடுக்கி அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த நீங்கள் உங்களோட இப்போ உங்களோட பொருள் வந்து அவைன்ற பொருள் மாதிரி அப்படி எவ்வளோத்துக்கு கவனமாகவும் அந்த நேர்த்தியாக வந்து அந்த அவன் வேலை இருந்துச்சுது. ஸோ அது வந்து நீங்கள் அந்த நாட்டில் இறங்கினோன்னா முதலாவது எதிர்பார்ப்பை வந்து அப்படி இருந்துச்சுது. எனக்கு அந்த இப்படியெல்லாம் ஒரு நாடு இயங்க முடியுமான்றது வந்து அதிலிருந்தே ஆரம்பித்தது தான். இப்போ 2வது நாள் 1வது நாள் காலமாக இந்த இடத்த நடந்துட்டு போகிறோம் பாருங்கள். இந்த ரோட்டில் ஒரு குப்பை அஞ்சலாம் நீங்கள் பார்க்க முடியுமா? அவ்வளோத்துக்கு வந்து நீட்டாக அப்படி அந்த நாட்டை வந்து அந்த அந்த அரசாங்கம் மட்டுமில்லை, அந்த மக்களும் அப்படியே நினைக்கிற வழியாக தான் அந்த நாடு வந்து இவ்வளோத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து நாங்களும் இதை பார்த்து பின்பற்றணும் மக்கள் எவ்வளோத்துக்கு வச்சுருக்கிற நாட்டை. ஓகே வாங்க மக்களை, இப்போ வந்து நாங்கள் வந்து UNO பார்க், அது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 600 மீட்டர் தள்ளி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அந்த UNO பார்க்கில் வந்து நிறைய தாமரை தோட்டம் இருக்குது. தாமரை தோட்டம் வந்து ஏக்கர் கணக்கில் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அது வந்து நிறைய அது வந்து ஒரு பயிரை வளர்க்குற மாதிரி தான் அதை செய்யணும் போல இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு பெரிய நீண்ட தூரத்தில் வந்து அந்த அந்த லோட்டஸ் கார்டன் இருக்குது. வாங்க அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அது வந்து நிறைய மக்கள் அதில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நைட்டில் நல்லா இருக்கும். அந்த ஆக்கள் வந்து அதில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்குதாம். வாங்க போய் பார்ப்போம் அந்த UNO பார்க் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தாமரையில் பெட்டியே இல்லை பார்த்தீங்களா? இது வந்து நிறைய ஃபிஷ் நிற்கிஞ்சு. வா, இங்கே ஆமையெல்லாம் நிற்கிஞ்சு. ஆமையெல்லாம் நிற்கிதுக்கா, நிறைய ஃபிஷ் இருக்குதுக்கு. பாருங்க தாமரை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வா, இது ஃபுல்லாக வந்து தாமரை கொடி வளர்கிற இடம். ஏக்கர் கணக்கில் இந்த இருக்குது இந்த தாமரை குளம். நெஞ்சால் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியா. போட் எடுத்துகிட்டு சும்மா சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மிதிக்கிற போட் தான். பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தாமரை குளம் தான். இதுக்கு வந்து நிறைய மீன்கள் மீன் நிற்குது. மற்றது இது என்ன ஆமை நிறைய நிற்கிது இதுக்கு. ஸோ அந்த தாமரையிலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ சூப்பர் இருக்குது. பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து தாமரை குளங்கள்லாம். வா, இவ்வளோ பெரிய. நான் சும்மா ஃபோட்டோக்களில் பார்க்க அந்த அன்னைக்கு அப்படி இருக்காண்டு உண்மையிலே அப்படி தான் இருக்கு. நாங்கள் நச்ச மாடி இந்த இப்போ தாமரையில் எவ்வளோ பெருசு தாமரை பூ எவ்வளோ பெருசாக இருக்குன்றது வந்து நான் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
சூப்பராக இருக்குல்ல. ஊஎன்ஓ பார்க்கின்ற இந்த ஊஎன்ஓன்றது இந்த இடத்தின் பேர். டோக்கியோவில் ஊஎன்ஓன்றது வந்து இந்த இடம். அதில் வந்து நீங்கள் ஊஎன்ஓ பார்க்கின்ற அது பக்கத்தில் இருக்குது. வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஊஎன்ஓ பார்க். சூப்பராக இந்த லோட்டஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வரலாம். நிறைய பூக்கள் பூத்திருக்கும். ஸோ இந்த லோட்டஸ் வந்து எந்த டைமும் எனி டைமும் ஒவ்வொரு சீசன் இல்லை, சீசன் ஃப்ளவர் ஒன்று இல்லை. எனி டைம் நீங்கள் வர பார்க்கலாம். என்ன சார் தரமாக வச்சுக்கணும். அந்த மக்கள் வந்து அவ்வளோத்துக்கு அந்த இடத்த வந்து மக்களும் சேர்ந்து பராமரிக்கணும். அந்த இடத்த ஒரு தனி நபரால் ஒரு கவர்மெண்டால் மட்டும் இது முடியாது. மக்களும் நினைக்கணும், அந்தந்த நாட்டு மக்களும். ஸோ இந்த நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டை வந்து அவ்வளோத்தையும் நேசிக்கணும். அதால் வந்து ஊஎன்ஓ பார்க்கிட்ட தான் வந்து இந்த போட்டிங் செய்கிறது எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே போட்டிங் செய்யலாம். இங்கே வந்து போட்டிங் செய்யலாம். இங்கே வந்து லோட்டஸ் மரங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சும்மா ரைட் பண்ணலாம். போட் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே சுற்றி இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு வந்து வெயில் பாருங்க. இங்கே நிற்கண்டு வெயில் அதுக்குள்ளே பாருங்க, வெயில் இங்கே வந்துட்டு இது வந்து பாருங்கள். அந்த இதில் வந்து ஒரு எழுதி போட்டு கொழுவி இருக்குது பாருங்கள். இது வந்து மணி மாதிரி. இது வந்து நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு இதை நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் மனதில் நினைக்கிறது என்ன இதில் எழுதி போட்டு கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறது நடக்கும்ன்ற மாதிரியாக நம்பினோம். ஃபுல்லாக இந்த ஒரு பெரிய இடத்த பிடிச்சி இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் வெயில் கொளுத்துது மக்களை. வெயில் பயங்கர வெயில் இருக்குது. ஸோ 30 டிகிரி செல்சியஸ் வெயில் வந்து தலையை கிடைக்குது. ஹரியத்தோன்னு சொன்னால் நன்றி 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 என்றது ஹரியத்தோன். ஸோ சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். ஃபுல்லாக இந்த ஃபுல் ஏரியா வந்து எவ்வளோ இடத்தை பிடிச்சி பாருங்கள். ஓகே மக்களே, லோட்டஸ் கார்டன் பார்த்தாச்சு. தாமரை தோட்டம் நல்லா இருந்தால் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வாங்க இப்போ என்னால் சிட்டியை வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. சரியான வெயில் இருக்குது. நடக்க சரியான கஷ்டமாக இருக்குது. வாங்க ஏதாவது கடை கொண்டு விட்டு பார்க்கணுன்னு இருக்கேன். பாருங்கள் மக்கள், இது வந்து ஒரு நடைபாதை. இதில் வெயிட் பண்ணுறோம் பாருங்கள். எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணுவேன். ஆனால் எப்போவுமே குறுக்க அந்த சிக்னலை தாண்டி போக மாட்டோம். நமக்கு பச்சை எரிஞ்சு போகலான்ட்டு தான் போகணுமே தவிர மற்றபடி குறுக்கு ஓடுறது எவ்வளவு பிஸியாக இருந்தால் கூட அந்த ரோட்டை கடக்க மாட்டாங்க. இந்த சிக்னல் மட்டும் இல்லை. இப்போ ஒரு பிஸி இல்லாத ஒரு நார்மல் தெருவாக இருந்தால் கூட அதில் ரெட் சிக்னலில் இருந்து வெயிட் பண்ணி எந்த காரும் போகலண்டா கூட வெயிட் பண்ணி அந்த கார் போனால் போல் அதுக்கு க்ரீன் வந்தால் தான் நாங்கள் போகணும். அப்படி இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கணும். சூப்பராக இருக்கல மக்களே பாருங்கள். அப்படி யாரும் குறுக்க போனால் கூட வந்து அது இந்த நாட்டுக்கு புதுசாக வந்தால் அதில் வந்து சுற்றுலா பயணி டூரிஸ்டாக தான் இருக்கும். நான் கண்டுன்றதை பார்த்துருக்கேன். அவசரமாக அவர்கள் கடந்து போயினோம் அந்த சிக்னல் விலையில். ஆனால் கடந்து போனால் அதை பார்த்து நான் வந்து வெளிநாட்டாக்கலாம். சில இடங்களில் கஞ்சலாக கிடக்குது இருந்தால் கூட அது வந்து வெளிநாட்டு மக்கள், அதாவது டூரிஸ்ட் தான் அந்த குப்பையில் போட்டிருக்கணும். அதை தவிர இந்த நாட்டு மக்கள் அப்படி போட மாட்டோம். அது 99% மக்கள் அப்படி அதை செய்ய மாட்டோம். ஜப்பானில் மக்களை நீங்கள் இப்போ உங்களுக்கு அவசரமாக எதாவது சாப்பிடணும்,
லேட் நைட் ஆகிட்டு உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. நிறைய கடை இருக்குது. இப்போ 7-Eleven, ஃபேமிலி மார்ட் அப்படின்னு சொல்லி கடைகள் இருக்குது. அங்கே வந்து எல்லா சாப்பாட்டு பொருட்களும் விற்கணும். இப்போ ரெடிமேட்டெல்லாம் செய்து வச்சுருக்கணும். சலாட்டில் இருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்ன 24 மணி நேரம் திறந்துருக்கும் அந்த கடையை. நீங்கள் வந்து டோக்கியோவில் ஜப்பான் பூரா வந்து அந்த கடை நிறைய இருக்குது. 100 மீட்டர் கொண்டு 200 மீட்டர் கொண்டு அப்படி நீங்கள் கண்டுக்கலாம். ஃபேமிலி மார்ட் அல்லது 7-Eleven இருக்கும். லேட் நைட்டை வர்றாக்களுக்கு இவங்க சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் வேண்டி சாப்பிடலாம். சில பேர் வந்து அதே தான் சாப்பிடணும், மத்தியானம் சரி இரவும் சரி. ஏன்னா வந்து அது குறைவான காசும் தரமான சாப்பாடு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கு எல்லாமே அதுக்கு வச்சுருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து சலாட்டில் இருந்து எல்லாமே அந்த ஒரு உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் இருக்குது அதெல்லாம் இருக்கும். ஒரு சாப்பாடு ஒரு இரவு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு எல்லாம் இருக்கும். வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பான் ஐட்டங்கள் இருக்குது, சாஃப்டான சாண்ட்விட்சுகள் இருக்குது. வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், காஃபி எல்லாமே வேண்டாம். லேட் நைட் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு லேட் எங்கேயும் போயிட்டு வந்து லேட்டானால் கூட அந்த கடையில் வேண்டி எங்களோட இரவு சாப்பாடை முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இரவு சாப்பாடுன்னா பகல் விருப்பம் உண்டாலும் நீங்கள் அதை வந்து சாப்பிடலாம். ஈஸி தான். நீங்கள் இப்போ கடை பூட்டிடுமான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. எப்போ வேணாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று வேண்டி சாப்பிடலாம். அதாவது ஃபேமிலி மார்க்கெட்டில் தான் எல்லாம் இருக்குது. பார்த்தேன் 7-Eleven எல்லாம் எல்லா பொருட்களும் இருக்குது. நீங்கள் காஃபியிலேருந்து எல்லாமே உள்ளுக்கு அந்த நீங்கள் ரெடிமேடாக வேண்டி நீங்கள் விருப்பமான ஃப்ளேவர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஜூஸ் ஐட்டங்கள் இப்போ எல்லாமே இப்போ உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரில் நீங்கள் ஐஸ் இல்லாமல் வேண்டி நீங்கள் ஐஸ் கப்புச்சினோட நீங்களும் ரெடிமேடாக செய்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. வேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயையோ, பார்க்கக்கூடாத ஒரு இடத்தை ஒன்று பார்த்துட்டோமே. ஐஸு கண்டா இதை விட மாட்டாளே. ஐயோ கண்டுட்டாளே. ஐஸ் வந்து இப்போ இதுக்கு போக்கணும் பார்த்துக்கிறேன். அதாவது கிளப்பிட்டு ஓகே இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபேமஸ் அனிமேஷன் இது பொம்மி அழகுகள். ஸோ கிளப்பிட்டு இந்த பொம்மி அழகுகளுக்கெல்லாம் இங்கே ஃபேமஸ். இந்த பொக்கமான் அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஜப்பான் தானே இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் கண்டால் தவிர்க்க முடியாது. சின்னத்தோட வந்தீங்கன்னு சொன்னால் ஸோ உள்ளுக்கு போக்குறவன் வாங்க போய் உள்ளுக்கு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். என்ன இருக்குது ஐஸ்? இதுக்கு என்ன இருக்குது? அப்போ என்ன வந்து நீ ஓ மைக்கா கிட்ஸல் வந்து Hello Kittyக்கு வந்து நிறைய இருக்குது பாருங்கள். இது வந்து Hello Kittyன்றது பூனை வச்சு லைக் இது வந்து ஃபேமஸ், சரியான ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் பயங்கர விளைவிப்பாங்க இங்கே Hello Kitty ஐஸு. இப்படி என்ன இருக்குல்ல விட்ட கார்ட்டு கிட்ஸுன்னு பாருங்க, கிட்ஸ் பேரதீஸ். இது வந்து Hello Kitty என்றா காணும். இது பாருங்க நிற்கிற மக்கள். எனக்கு அது வேணுமென்று நிற்பின் உடம்பு முடிச்சு கொண்டு இது பாருங்க. ஜப்பானில் இது போன்ற பொருட்கள் நிறைய இருக்குது. Hello Kitty, போக்கமான், நரேட்டோ, இப்படி நிறைய இந்த டெடி பேர்கள் இருக்குது. ஜப்பான் வந்து இதுக்கு ஃபேமஸ். அதுக்கு தான் நிறைய பேர் இங்கே வந்து வேண்டுறதுக்கு வரும். இங்கே மலிவாக வேண்டலாம். அதால் இங்கே நிறைய பேர் வந்து இதில் வேண்டுறதுக்கு ஆசைப்படுவேன். ஸோ இப்போ நான் தொடங்கியிருக்கேன். பார்ப்போம் போல் அதுக்கு வேண்டி நான் வந்து வாங்க மக்களே. இனி வந்து நான் டிக்கெட் எடுக்கணும். ட்ரெயின் டிக்கெட், ட்ரெயின் பாஸ் 4 பேருக்கும் எடுத்தால் தான் நாங்கள் லோக்கலில் தீர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த 4 நாளும் என்கிட்ட கார் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் கார் எடுக்கிறேன். டோக்கியோ விட்டு வெளியில் போய்க்கு தான் கார் எடுக்கிறேன். இப்போ வந்து 4 நாளாக அந்த லோக்கலாக நான் சிட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ட்ரெயின் ஈஸி. ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் 4 பேர் டிக்கெட் எடுக்கணும். இப்போ மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது தான் தெரியும் அங்கே என்ன மாதிரி ரெயின் பாஸ் அப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி பே பண்ணுறதுன்றதை பார்க்கணும். வாங்க இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யலாம்னா ஓகே அடுத்தடுத்து இடங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ ட்ரெயின்லாம் தெரியணும். வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் என்ன மாதிரி டிக்கெட் எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். டோக்கியோ சிட்டிக்குள்ள மக்களே கார் தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் வசதியும் வந்து ஈஸியாக வச்சுருக்கணும்.
ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் போய் ட்ரெயினில் திரிகிறது தான் ஈஸி. அதை விட நாங்கள் இப்போ கார்ன்னு சொன்னால் நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம். இந்த பார்க்கிங் காசுலாம் சரியான காசு வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் அது ஃபேமிலியாக இருந்தாலும் வந்து டோக்கியோ இப்போ மெயின் சிட்டிகளுக்கு வந்து எங்கேயா இருந்தாலும் ட்ரெயினில் திரிகிறது தான் ஈஸி. அந்த உள்ளுக்கு வந்து பிஸியான இடங்களில் வந்து நாங்கள் காரை கொண்டு பார்க்கிங் பண்ணி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். மற்ற பார்க்கிங் தேடுறதுலேயே அந்த டைம் எவ்வளோ போயிடும். உள்ளுக்கு வந்து இப்போ நான் 4 நாள் வந்து எனக்கு கார் தேவைப்படையில, அதில் வந்து நான் ட்ரெயின்லாம் தெரிய போகிறேன். பார்ப்போம், ஈஸியாக தான் இருக்கும். வாங்க உள்ளுக்கு போய் டிக்கெட்டு மாதிரி கேட்டு எடுத்துகிட்டு இதுதான் முன்பக்கம் மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் முன்பக்கம். இதுதான் மக்களே உன்னோ ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து டோக்கியோவில் உள்ள ஒரு மெயின் ரயில்வே ஸ்டேஷன் தான். இது கொஞ்சம் சுத்த வண்டி போயிட்டு தான் எந்த இடம் தெரியாமல் தன்னுடைய பேர்கிட்ட கேட்டு தான் வர வேண்டியது. எங்கே டிக்கெட் எடுக்கணும்னு தெரியாமல் கொஞ்சம் தூரம் தெரிய வண்டி போயிட்டுது. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இந்த இதெல்லாம் போய் டிக்கெட் எடுக்கணும். வாங்க எடுத்துட்டு நம்ம 2-3 நாள் வந்து டோக்கியோவை ட்ரெயினில் சுற்றி பார்க்கலாம்.